அவர் பன்னீராலே கோலம் போட்டார் அவர் பன்னீராலே கோலம் போட்டார் அவர கோலம் போட்ட இடமாது அவர கோலம் போட்ட இடமாது ஒரு குருத்து வாழையை ஒரு நாயகன பிடித்துவை அவர நிறநாளி நிறமறை தேங்காப்பழை எடுத்துவை அவர ஆள குளிய வெட்டி காந்தா ஆள குளிய வெட்டி அவருக்கு 1000 மூலங்கப்பழை கவச்சாலை அலங்காரம் செய்த என் நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஆள குளிய வைத்த 1000 மூலம் கம்பத்தை நாட்டி கம்பத்திற்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்து கடைசியாகவே கோழி முட்டை வைத்தார் ஒரு குண்டு ஊசியை நாட்டினார் முட்டைக்கு மேல ஒரு குண்டு ஊசியை நாட்டினார் தவம் இருக்கும் போது ஏன் இந்த கோழி முட்டை வைக்கிறாங்க கோழி முட்டை எதுக்கு வைப்பாங்க ஆம்லேட் போடுறதுக்கு ஆம்லேட் போடவா ஆமா நீ திண்ணி பண்டார உங்ககிட்ட கேட்டா நீ அதைத்தானே சொல்லுவ நமக்கு தெரிஞ்சதான் நம்ம சொல்ல முடியும் தவம் இருக்கும் போது தவத்துக்கு மேலே ஏன் இந்த கோழி முட்டை வைக்கிறாங்க அப்படின்னா எதற்காக இவர் தவமாகப்பட்டது முக்தி பெறணுமான ஆனால் கரு இருந்தா தான் அதுல உரு ஏறுமா கரெக்ட் அதுக்காகத்தான் இந்த சாஸ்திரத்துக்காக வச்சிருக்காங்க அதுக்காக தான் முட்டை கொண்டு வச்சிருக்காங்க நீ எல்லாம் சொல்லிருக்க பாரு அப்படி கோழி முட்டைக்கு மேல் ஒரு குண்டு ஊசியை நாட்டி ஊசி முனையின் மேல் நாகராஜனும் நாகக்கண்ணியும் இரு பேர்களும் தன்னுடைய நாவை ஊன்றி கொண்டு நாசி அடக்கி ஊசி தவங்களை செய்து வருகிறார்கள் ஒரு நாள் தவம் இருந்தார்களா இல்லை ஒரு வாரங்கள் தவம் இருந்தார்களா கிடையாது 12 வருடங்களாக இறைவனாகிய சிவபெருமானை நினைத்து இரு பேர்களும் எப்படி தவம் இருந்து வருகிறார்கள் எப்படி உண்ணாமல் உறங்கி உடைய வந்திரு புகழ் மறந்திடாமல் அண்ணோ தண்ணியது அருந்திடாமல் ஆண்ட வந்திரு புகழ் மறந்திடாமல் அரோகர அரணே அரணே அங்கே அரணாமத்தை சொல்லேவா சொல்லே அங்கே சொல்லே அவர் ஒரு வருடம் தவமிரு அங்கே உடையவன் வரவே 2 வருடங்கள் அங்கே ஈஸ்வரன் வரவே அவர் 3 நல்ல வருடங்கள் ஆதிமுக்கண்ணனும் வரவே 5 நல்ல வருடங்கள் அங்கே 16 வரவே 10 12 வருடகாலம் பகவானோ வரவே ஈராறு 12 வருடங்களாகவே தவமிருந்து வருகிறார்கள் 12 வருடமாகியும் பகவான் சிவன் வரவே இல்லை என் ஆண்டவன் வராமல் இருந்த போது இதனால் இதுவரைக்கும் நாம பேர்
எப்பேற்பட்ட தவம் இருந்து வந்தாலும் ஏன் இன்னும் சிவன் நாமளுக்கு மனமிறங்கி வரவில்லை? பகவான் ஏன் வரவில்லை? ஒருவேளை நம்ம தவத்தில் ஏதாவது குற்றம் குறை இருக்குமா? ஒருவேளை இலைய மாத்தி போட்டு தேங்காய் உடைச்சிருப்போமா? இல்லையே, தவறாகத்தான் நாம தவங்களை செய்து விட்டோமா என்ற ஆண்டவனை என்னை அழுது புலம்பினார்கள். ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சிவ சம்போ சங்கரா, அடி ஆசையும் தவத்தை பாரும், இந்த அடி ஆசையும் தவத்தை பாரும். தன்னுடைய ஞான திருஷ்டியினால் அறிந்து பார்க்க நாகராஜ நாகக்கண்ணையின் தவத்தை கண்டார். கண்டும் காணாதவரை போல கனி உலகம் எல்லாம் ஆண்டவன் படி இழக்கவே பயணமானினார். பார்த்தா இந்த பார்வதி எனக்குமே சிவன் தான் போறாரு வாராரு. நம்ம கைலாசத்திலே ஒத்தையில இருப்பதனால் நேரம் போகல. ஆண்டவா பரம்பொருளே, இன்றைய தினத்திலே உங்களோடு படி இழக்க நானும் வருகிறேன். பார்வதி, நான் தானடி படி இழக்க போவேன். திடீர்னு என் கூட நீ வாரம்னு சொல்லுகிறியே. ஆண்டவன் உலகத்தை தான் ஒரு விதமா படைத்திருக்கிறேன். உலக மக்களை எல்லாம் பலவிதமாகவே படைத்திருக்கேன். பார்வதி, ஒருவர் கூனாக இருப்பார், குருடாக இருப்பார், செவிடாக இருப்பார், பேடாக இருப்பார். நீ வந்தேன்னா அவருக்கு என்ன ஆச்சு இவருக்கு என்ன ஆச்சுன்னு கேப்ப. அதனால என்னோடு நீ வர வேண்டாம் பார்வதி, கையிலே அமர்ந்திரு வென்றார். சிவபெருமான் உன்னோடு நான் வரணுமானா என்ன செய்யணும்? வாய திறக்க கூடாது, மறுவார்த்தை பேசக்கூடாது. உங்கள் அண்ணன் மீது ஆணையிட்டு தர வேண்டும் என்று ஆணையிட்டு கொடுத்து வாப்பூட்டு சட்டத்தை வாங்கி பகவானும் பார்வதியும் பார் உலகமெல்லாம் படி இழந்து முடிக்க என் பெருமானுடைய பரிசோதனையை கடந்து நாகலோக பட்டண வழியாகவே கைலாசத்திற்கு புறப்பட்டார்கள். நாகராஜன் நாகக்கண்ணையின் தவத்தை கண்டு ஈசா இறைவா, இப்பேற்பட்ட கம்பத்துவம் இருக்கிறார்களே இவர்களுக்கு என்ன வேண்டும்? பார்வதி, 12 வருடமாகவே பிள்ளைக்காகவே தவம் இருந்து வருகிறார்கள் அப்படின்னு இறைவன் சொன்ன உடனே, இறைவா பிள்ளைக்காக தவம் இருந்தா நீங்க உடனே பிள்ளை வாக்கியத்தை கொடுக்க வேண்டியதானே? ஏய் பார்வதி, பிள்ளை வாக்கியம்னா நீ நினைப்பதை போல் சாதாரணமா கிடையாது. அவர் போன ஜென்ம பாவ புண்ணிய கணக்கை பார்க்கணும். இவர் பாவ புண்ணிய கணக்கை பார்த்தா தான் பிள்ளை இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும். அப்படி என்று சித்திரபுத்திரன் ஐனாரை வரவழைத்து நாகராஜன் நாகக்கண்ணையினுடைய கணக்கை பார்க்க
பார்த்த போது கணக்கிலே என்ன நடக்கு என்ன என்ன போன ஒரு செல்வத்தில் நாகமுடி ராஜமன் வேடுவனதான் பிறந்து 8 மாத சூழ்மாய் அம்பாலையை விருக்க அதன் உயிரமாய் திருக்க நாகக்கண்ணி வெண்கொடியா மருத்துவமாதான் பிறன் 7 8 பிள்ளைகள் கருமருந்த கொடுத்திருக்க கருவ கலைத்திருக்க உருமருந்த கொடுத்திருக்க உருவ கலைத்திருக்க கருவளித்த இருவருக்கு ஒரே கை குழந்தை பார்வதி கை குழந்தை ஏய் பார்வதி என்ன போன ஜென்மத்திலே இருவேர்களும் செய்த பாவத்திற்கு ஒரு பிள்ளை வரம் கிடையாது இல்ல கிடையாது வா நாம கைலாசம் போவோம் ரசாம் போவோம் இறைவா என்ன ஒரு பெண்ணின் தவம் இருப்பதை பார்த்து விட்டு போக முடியாது முடியாது இப்பொழுதே நீங்கள் குழந்தை பாக்கியம் கொடுத்தாக வேண்டும் 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 பார்வதி என்ன பாவம் செய்தவருக்கு பிள்ளை கொடுத்தா பின்னால நமக்கு தாண்டி இடைஞ்சல் வரும் பெரிய இடைஞ்சல் வரும் நான் கைலாசம் போறேன் நீ புறப்பட்டு வாரியா இல்லையா என் கூட வாரியா இல்லையா அப்படின்னு ஆண்டவன் பிள்ளை வரம் கொடுக்க முடியாதென்றார் அப்படின்னார் பார்வதி கண்டிப்பா பிள்ளை பாக்கியம் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னபோது இதோடு நாமல் விடக்கூடாது கூடாது கூடாது இப்பொழுதே நாமல் பிள்ளை பாக்கியத்தை கொடுத்தாக வேணுமே என்று என்று பார்வதி என்ன சொல்லுகிறாள் தெரியுமா என்ன செய்தாள் சாமி நீங்க இப்ப கொடுக்காவிட்டா நிச்சயமா நான் கொடு பகவான் கொடுக்காவிட்டா பார்வதி நான் கொடுப்பேன் கடவுள் நீங்க கொடுக்காவிட்டா சாமி கண்டிப்பாக நான் கொடுப்பேன் அங்கே பார்வதியும் சொன்ன போது ஆண்டவன் எது சொல் ஏய் பார்வதி என்னை எதிர்த்து குழந்தை பாக்கியம் கொடுப்பேன் என்று சொன்னதனால பிடி சாபத்தை பிள்ளையில்லா இருவருக்கும் நீயே 8 பிள்ளையா பிறக்கணும் போ ஆண்டவா சக்தியின் வயத்திலே நான் ஹலோ திரு ராமநாத ஆதித்தன் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம். வில்லிசை மாதவியின் ஸ்பான்சர் திரு ராமநாத ஆதித்தன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். பிள்ளை இல்லாத இருவருக்கும் சக்தி நான் கருவாயை சனிப்பதற்கு சட்டம் கிடையாது. அப்படி கருவுச்சு பிறந்தால் அது தெய்வமும் கிடையாது. ஆட்சி வரங்களை தந்தால் நான் மதலையாக போய் பிறக்கிறேன் என்று சொல்ல அப்படியானால் ஆதி கையில இருந்த அமிர்தம் என்னும் 8 கலசத்தை வரவழைத்து நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் வரமாக கொடுக்க 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாகவே பூஜை இருந்து வர சொல்லு. ஒரு மண்டலத்துக்குள்ளாக ஆதி பராசக்தியே நீ அவதார பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று சொல்ல அமிர்த 8 கலசத்தை கொண்டு வந்து நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் வரமாக கொடுக்க அதை மேல